எங்கள் ரபிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது உங்க ரபி. போதகரே, எங்க ரபி முக்கியமான விஷயமா போயே ஆகணும். ஒரு நூல் தொங்கல் தான் வஸ்திரத்தோட ஓரம் தான். ஒரே திரும்ப தொட்டுக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, தள்ளாம இருங்களே. சொல்றது கேளுங்க, கொஞ்சம் தள்ளாதீங்க. ஒரு நூல் தான். இன்னும் கொஞ்சம். நீயா? எனக்கு உன்னை தெரியும். அவரை விட்டு தள்ளி போ. கொஞ்சம் சும்மா இருங்க. ரபி யூசுப், இந்த பொண்ணுக்கு ரத்தப்போக்கு இருக்கு. அவ அசுத்தமா இருக்கா. நாம இவ்வளவு கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் அவரை கண்டிப்பா தொட மாட்டேன். உதவி பண்றோம், ஆனா இப்ப முடியாது. இல்ல தயவு பண்ணுங்க, ஒரு நிமிஷம் தான். வேண்டாம். இல்லைங்க. என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? என் வஸ்திரத்தை தொட்டது எல்லாரும் பின்னாடி போங்க. இவ்வளவு மக்கள் உங்களை சூழ்ந்து நெருங்கி இருக்காங்க, இதுல தொட்டது யாருன்னு கேக்குறீங்க? எல்லாரும் தொட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் என்ன தொட்டது தெரியும். என்கிட்ட இருந்து வல்லமை வெளியேறினத உணர்ந்த. என்ன தொட்டது யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க. அது நான் தான். உங்க வஸ்திரத்தோட ஓரத்தை மட்டும் தான் தொட்டேன், வெறும் ஓரத்தை. நீங்க அசுத்தமாகல. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கேட்டிருக்கணும். ஆனா நீங்க என்ன தொட்டு இருந்தா அது சடங்கு ரீதியா அசுத்தமாக்கிடும் உங்களை. 12 வருஷமா நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ரத்தப்போக்கு இருந்தது, அதை யாராலையும் நிறுத்த முடியல. ஆனா உங்க ஆடையோட ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டா போதும்னு நம்பினேன். நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு நன்றி. என்னால குணப்படுத்த முடியும் யார் சொன்னா? அந்த குளத்துல இருந்த ஒரு மனிதர் சொன்னாரு. அவர் சொன்னது சரிதான். ரத்தப்போக்கு நின்னுடுச்சு. மகளே, உன்னை குணப்படுத்தினது என்னோட ஆடை இல்ல. ஆனா நான் உடனே அதை உணர்ந்தேன். எனக்கு தெரியும், ஆனா இதனால இல்ல. அது நடந்தது உன்னோட விசுவாசத்தால். போதகரே, அவளுக்கு இவ்வளவு நாளா ரத்தப்போக்கு இருந்திருக்கு. நாங்க அவளை கூட்டிட்டு போய் சுத்தமா இருக்கா. இன்னைக்கு உன் மூலமா எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியும் மகளே, இவ்வளவு காலமா நீ போராடி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்பவே களைச்சு போயிருப்ப. இப்ப சமாதானத்தோட போ. உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. நான் இங்க அதிக நேரம் இருக்க விருப்பம் தான், ஆனா போக வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. உன்னை போலவே இன்னொருத்தருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா நாம ஒருத்தர் சந்திச்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.